ஆதித்யா, இங்க பாருங்க. என்ன கேட்டு வந்தது இவங்க தானன்னு பார்த்து சொல்லுங்க. இந்த ஆண்டி தாமா உங்களை தேடி வீட்டுக்கு வந்தாங்க. ஆதித்யா, நல்லா பார்த்து சொல்லு. இவங்க தானா? ஆமாமா. அப்படின்னா கண்டிப்பா இவங்க தான். தமிழும் ஆதித்யாவும் இந்த பொண்ணு தான் பாத்திருக்காங்க. ஆனா நான் இந்த பொண்ண எங்கேயுமே பார்த்த ஞாபகமே இல்லையே. கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கணும். இவங்க யாரா இருக்கும்? என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருப்பாங்க? என்னன்னே தெரியலையே. பாவம், இவங்களை கடத்தி வச்சிருக்காங்க. தமிழ், ஆதித்யா, இந்த போன்ல சார்ஜ் ஆகி ஸ்விட்ச் ஆன் பண்ணதும் ஏதாவது போன் வந்துச்சுன்னா அம்மா எங்க இருந்தாலும் சரி என்ன வந்து கூப்பிட்டு அந்த போனை கொடுக்கணும். முடிஞ்சா யார் பேசுறாங்கன்னு கேட்டுட்டு போன் எடுத்துட்டு வந்துருங்க. அம்மா இங்கதான் எங்கேயாவது இருப்பேன். சரிம்மா. சரி. இங்க பாருமா, என்ன கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. எதை தேடுறோன்னு தெரிஞ்சாலாவது ஒரு கான்பிடண்டா தேடலாம். நீ என்னன்னே சொல்லாம எப்படிமா நான் தேடுறது? அம்மா, உன் கூட ரொம்ப ரோதனையா போச்சுமா எனக்கு. அம்மா, இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம பேசாம வாமா மண்டபத்துக்கு போலாம். ஏய், இத பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இத பாரு, கண்டிப்பா பாரதி ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த ரூம்ல வச்சிருப்பா. நான் அதை தேடி கண்டுபிடிக்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்.